ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் என்ன, இது யார் யார் சாப்பிடலாம், அப்படிலாம் இதனுடைய நன்மைகள் என்ன, இதனோட சாப்பிடும்போது வேறு என்ன அப்படி சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நுனிப்புல் மேய்தல் அது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, தவறான ஒரு அணுகுமுறை. அதனால் நம்ம எலாபரேட்டாக ஒரு வீடியோ போட போகிறோம். அதை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் ஐயம் தெளிவுற நீங்கள் அதை அறிந்திருந்தால் தான் நீங்கள் அதை பாவிக்க முடியும். சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, டாபர் நிறுவனம். இந்த நிறுவனத்தை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே சொல்லித்தான் ஆகணும். ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கம்பெனிகளில், ஸ்தாபிக்கப்பட்ட கம்பெனிகளில் இந்த ஒரு நிறுவனமும் அடங்கும். ஆமாம், அதனால் இந்த நிறுவனத்தை பற்றி எந்த வகையான நெகட்டிவான இதுகளும் கிடையாது. அந்த அளவுக்கு ஆயுர்வேத மருந்துகள் செய்முறைகளில் அவங்களுடைய ப்ராடக்ட்டுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி ஓடிசியாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுகளாக இருக்கட்டும், கூடுமான வரைக்கும் அதிகப்படியான ஸ்டாண்டர்டைசேஷனில் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம். ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு வரைக்கும் ஃபீல்டில் இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். இந்தியாவில் அதே மாதிரி சில கம்பெனிகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு கம்பெனிகள், ஒரு 5 கம்பெனிகளுக்குள்ளே இந்த நிறுவனமும் அடங்கும். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துடைய எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான் டாபர் சிலாஜித் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீமியம் விட்டாலிட்டி பூஸ்டரை தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் உங்கள்கிட்ட நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட், வேண்டுகோள் அப்படிங்கிற கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி அந்த பட்டனை நீங்கள் அமைக்கிட்டிங்கன்னா இது யூடியூப் அல்காரிதம் நிறைய பேருக்கு கொண்டு போய் அதை காமிக்கும். சரிங்களா? அதே நேரம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேர் நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கடந்து போயிடுறாங்க. ஏறத்தாழ ஒரு 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே போயிடுறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையோ பணமோ பொருளோ நீங்கள் கொடுக்க வேண்டியது கிடையாது, அதை தெரிஞ்சுக்கிறங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை ரீச் ஆகும். சரிங்களா? உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது, நிகழ்ச்சியும் ரன் பண்ண முடியாது. மக்கள் ஆதரவு இல்லாமல் எதுவுமே நடத்த முடியாது, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி. அந்த வகையில் நீங்கள் எனக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனில் ஆளுங்கிறத அமைக்கிருங்க, பெல் சிம்பிளையும் அமைக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது தான் நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள், எஃபர்ட், வீடியோஸ் எல்லாமே உங்களை உடனுக்குடன் ரீச் ஆகும். சரிங்களா? நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஏற்கனவே கம்பெனி புராணத்தை பற்றி நான் பாடிட்டேன். சரிங்களா? அதில் பார்க்கும்போது 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கம்பெனி நிறைய ஸ்டாண்டர்டைசனான மெடிசனை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கலாகவும் இருக்கட்டும், அதே நேரம் ஓடிசியாக இருக்கட்டும், பேட்டர்னான மெடிசனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மெடிசன்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய இந்த ஒரு ப்ராடக்ட், பேட்டர்ன் ப்ராடக்ட் தான் டாபர் சிலாஜித் கோல்டு. இது ஒரு ப்ரீமியம் விட்டாலிட்டி பூஸ்டர். சரிங்களா? ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம எல்லாமே ஆண்மை குறைவுக்குள்ள மருந்துகள் எல்லாமே பூஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம உடல் உறவு பண்ண முடியும். ஆமாம், அதில் உடலுறவு பண்ணுறதுல சுக்குல தாதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது. இந்த சுக்குல தாது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு கால் வந்துருச்சு. சுக்குல தாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா 7ஆவதாக வரக்கூடிய ஒரு தாது. ரச, ரத்த, மாம்ச, மேத, சாஸ்தி, மச்ச, சுக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்பினுடைய
7 வகை தாதுக்களில் 7வது வரக்கூடிய தாது. இன்றைக்கி உள்ள பிஹெச்டி சப்மிட்டர் மாதிரி அந்த காலத்தில் உள்ள ஆயுர்வேத ஆச்சாரியார்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சித்தர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தாதுக்கள் உற்பத்தி ஆகிறதுல வந்து பலவித தியரியை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு தாதுக்கு முன்னாடி ஒரு தாது வரும் அப்படிங்கிற மாதிரி இது உத்தரவு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரசம் வரும், அடுத்து ரத்தம் வரும், ரத்தத்துலேருந்து மாம்சம் வரும், மாம்சத்துலேருந்து அஸ்தி வரும், மச்சத்துலேருந்து சுக்கிரம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாங்க. அப்படி வரும் பொழுது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா 7வதாக வரக்கூடிய இது சுக்கிரதாது வந்து பார்க்கும் பொழுது விந்தணுக்களை உற்பத்தி பண்ணுவதற்கு மட்டுமல்லாமல் மற்ற 6 தாதுக்களும் நன்றாக இருந்தால்தான் இது வந்து நம்ம உடம்புல வந்து உற்பத்தி ஆகும். அப்போ மேலே உள்ள 6 இது கரெக்டாக இருந்தால் தான் அவங்களுடைய எல்லா ஃபங்க்ஷனும், தினசரி தூக்கமாக இருக்கட்டும், வரக்கூடிய மழை ஜலம் கழிக்கிறதா இருக்கட்டும், தூக்கமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, இந்த 6 தாதுக்கள் நல்லா இருந்தால் தான் அவனுக்கு வந்து இதாகி வரும். அதே நேரம் வரும்பொழுது நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து இது பண்ணக்கூடியது. அதில் தான் இதில் வந்து இம்யூனிட்டி பூஸ்டராக வந்து சொல்லியிருக்காங்க. சுக்லதாது அவங்களுக்கு குறையும் பொழுதே அவங்களுக்கு எல்லா வியாதியுமே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதை பற்றி ஒரு பெரிய சாப்டர்களே இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அப்போ பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி செமன் வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கும் சுக்லதாதுன்னு சொல்லிட்டு ஒரு தாது இருக்கிறதா தான் அவங்க வந்து ஆச்சாரியார்கள் வந்து ஆயுர்வேதம் சித்தாதில் வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மென்சஸை வந்து வரும்பொழுது ரஜஸ் அப்படிங்கிறத மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் பாடல்களில் வரும்பொழுது மனிதர்கள் அந்த மாதிரி குறிப்பிட்டு வரும்பொழுது இந்த 7 தாதுக்கள் வரும்பொழுது பெண்களும் உள்ளடக்குவார்கள். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு இந்த வரும்பொழுது இந்த வரும்பொழுது இம்யூனிட்டிக்கு வந்து இந்த சுக்லதாது வந்து ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணுது. இன்றைக்கி இம்யூனிட்டி இல்லாமல் தான் இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய வியாதிகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஆமாம், ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் போயிட்டு இன்றைக்கி அந்த மாதிரி மக்கள் ஜனத்தை கூடிருச்சு. டாய்லெட்டில் போயிட்டு வந்தாலே யூரினரி இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடுது. அடுத்து வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து 4 பேருக்கு கை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம்னாலே ஒரு ஆளுக்கு இருமிட்டானா போதும், டோட்டல் ஃபங்க்ஷனுக்கு வந்தவனும் இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் ஸ்ப்ரெட் ஆகி இதாகி வருது. இதற்கெல்லாம் வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இம்யூனிட்டி இது இல்லாதது தான். அப்படி வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நல்ல ஆள் பல்காக இருப்பான், ஆனால் இம்யூனிட்டி இருக்காது. ஆள் லீனாக இருப்பான், அவனுக்கு வந்து எந்த ஒரு இது ஒன்றாலும் வித்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒரு இது வந்து இருக்கும். அப்படிப்பட்ட இதில் வந்து வரும்பொழுது இம்யூனிட்டி இதுவல் இருக்கும். இந்த சுக்ரதாதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது தான் இந்த வீடியோ வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த ப்ராடக்ட்டு எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதே நேரம் நீண்ட நேரம் உடலுறவு கொள்வதற்கும், ஆண்குறி எழுச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கும், ஆண்குறி தண்டு வந்து ரொம்ப துவண்டு போயிருக்கும். ஆமாம், நம்ம ஆளுக்கு எழுந்திருக்கிறவே முடியாது, கொஞ்சம் ஒரு உணர்ச்சி ஏற்று பண்ணலான்னு சொல்லிட்டு போகும் பொழுது அந்த தண்டு வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சரியான முறையில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. அதுக்கு இது எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா சேர்ந்துருக்கிற பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா என்னென்ன சேர்ந்துருக்குங்கிறத நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து ஆத்மகுப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது, முக்னா புரூரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. இது தமிழில் வேறு ஒன்றும் இல்லைங்க, பூனைக்காளி விதை. இந்த பூனைக்காளி விதை அன்றைக்கி வந்து நவீன மருத்துவங்கள் வந்து என்ன நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அல்சைமர் வியாதிகளுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, நம்ம மருத்துவத்துலேயும் சொல்லியிருக்காங்க. நவீன மருத்துவத்தில் நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து கிடையாது, வெளிநாட்டில் இருந்து கூட நிறைய அமெரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து இந்த இதை வந்து பூனைக்காளி விதை வந்து எப்படி இது வந்து அந்த அல்சைமர் வியாதியை வந்து குறைச்சி கொடுக்குதுங்கிறத பண்ணியிருக்காங்க. ஆமாம்,
அந்த டாபிக் நம்மளுக்கு வேறு டாபிக், அதில் நம்ம போக விரும்பலை. நம்ம டாபிக் என்ன, ஆண்மை குறைவு இதை பற்றி. இந்த மாதிரி இந்த ஆத்மகுப்தா பூனைக்காளி இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்குறி எழுச்சியை உண்டு பண்ணக்கூடிய நரம்பு மண்டலத்தை இது வந்து சரி பண்ண கொடுக்கும். அதில் நிறைய புரோட்டீன் வஸ்துக்கள் இருக்கிறனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அமினோ ஆசிட்லாம் இருக்கிறனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, விந்தணு உற்பத்தியை வந்து அபரிமிதமாக உண்டு பண்ணி கொடுக்க வைக்கிறனால வந்து காம உணர்பெருக்கியாக இது வந்து செயல்பட்டு கொண்டு வந்துட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாராலும் இது பண்ணக்கூடிய கோக்சுரா நெருஞ்சில் முள் ட்ரிபுலஸ் டெரிஸ்டாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெருஞ்சி முள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துருக்காங்க. இன்றைக்கி நவீன மருத்துவத்துடைய மெடிசன், ஆங்கில மருத்துவர்களுக்கு தெரியும், இந்த ஆண்மை குறைவு மருந்துகளில் ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரி அவங்க வந்து மெடிசனாக இது பண்ணாமல் ஆங்கில மருந்துகளையும் சேர்த்து இந்த கோக்சுராவும் சேர்த்து இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. டேப்லெட்டாகவே வருது. ஆனால் அவங்க இது பண்ணுறது வந்து பச்சை ஸ்டிக்கர் லைட்டாக ஒட்டி இருக்கும், ஃபுட் சப்ளிமெண்ட்டுங்கிற கேட்டகரியில் வந்திருக்கும். சரி, என்ன இருந்தாலும் நன்மை யார் எடுத்து பண்ணாலும் நல்லது தானே. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கோக்சுரா வந்து நம் மருத்துவத்தின் மட்டுமல்ல, நவீன மருத்துவத்திலும் இந்த ஆண்மை ஊக்கியாக பயன்படுதுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சிறந்த ஆண்மை ஊக்கினா அதுதான். இன்றைக்கி பாடி பில்டராக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து நம்ம ஆண்மைக்காக இருக்கக்கூடிய இதாக இருக்கட்டும், இந்த டெஸ்டோஸ்டரான் வந்து அங்கே மெயினான ஒரு இது. காம உணர்வை தூண்டக்கூடிய இடத்துல வந்து முக்கிய இடத்துல இருக்கிறது வந்து இந்த இதுதான். நம்ம சிறு வயதில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபீலிங் வராது. நம்ம ஆளில் போவோம், படிப்போம், இது பண்ணுவோம், அதை பற்றி இது பண்ணாது. ஆனால் கொஞ்சம் வயசு ஆன பிறகு இந்த ஹார்மோன் உற்பத்தி ஆன பிறகு ஆணுக்கு ஒரு எரெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அப்போ வந்து வரும்போது தான் இந்த டெஸ்டோஸ்டரான் அளவு அதிகரிக்க வந்து நம்மளுடைய ஆண்மை தன்மையை அதிகரிக்க வைக்கும், காம உணர்வை பெருக்க கொடுக்க வைக்கும், எதிர்பாலினத்தின் மேலே வந்து ஒரு ஈர்ப்பை வந்து உண்டு பண்ண கொடுக்க வைக்கும். இன்றைக்கி சின்ன இளைஞர்கள்ட்ட வந்து இது வந்து அதிகமாக காணப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் நம்மளுடைய உணவு முறைகள் வந்து வேறு. 80s கிட்லாம் 80s கிட்னு அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, மட்டன், சிக்கன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, வருடத்தில் ஓரிரு முறை சாப்பிடுவதே அது அபூர்வமாக இருக்கும். இட்லி, பொங்கல்னால் என்றைக்காவது விசேஷங்கள் நாள் தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. தொட்ட இடத்துல வந்து பிரியாணி, அதே மாதிரி சிக்கன், மட்டன், 65, அதே மாதிரி என்னென்ன இதில் இருக்கோ அதே மாதிரி எக்கு ரிலேட்டடான ஐட்டங்கள், இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்றதுனால ஒரு சில நன்மைகள் இருக்குது. டெஸ்டோஸ்டரானை வந்து கூட்டுது. ஆனால் அவங்க வந்து அது காம செயலை வந்து தவறான முறையில் வந்து பயன்படுத்தி கொள்கிறார்கள். சரிங்களா? அதனால தான் வந்து எதுலேயும் ஒரு கட்டுப்பாடு வந்து இருக்கணும். சரி, அந்த சாப்டர் நம்ம வேண்டியதில்லை, நம்ம சாப்டர் நமக்கு வரும். சரி, கோக்சுரா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் வயாக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வகந்தா வந்து கலந்துருக்காங்க. வித்தானியா சோம்னிஃபரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஸ்வகந்தா இது வந்து கலந்துருக்காங்க. அவங்களே பேர் வச்சுட்டாங்க. அதாவது இது வந்து இந்தியன் வயாக்ரா அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு இதில் வந்து எஃபெக்ட் பண்ணி கொடுக்க வைக்கும். சுக்கரலை அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரியில் இந்த மெடிசன் வந்து ஆயுர்வேத ஆச்சாரியார்களே இதை வந்து டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த கேட்டகரியில் இதில் வச்சுருக்கிறதுனால வந்து விந்தணுக்களை வந்து அபரிமிதமாக உற்பத்தி பண்ணி கொடுக்க வைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்ல உறக்கத்துக்கு வந்து நல்லா வந்து இது வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். அடுத்து மெயினாக வந்து சிலாஜித்து வந்து இதில் வந்து கலந்துருக்காங்க. இந்த அஸ்பால்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நிறையா தியரியில் வந்து இதை பற்றி விரிவாக சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து நவீன மருத்துவத்திலையும் வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் மெடிசனாக வந்து டேப்லெட்டுகளில் வந்து இந்த சிலாஜித்து பயன்படுவது என்பது உண்மை. இதில் வந்து பார்க்கும் பொழுது காம பெருக்கி காம உணர்வை இது பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது இருந்தாலும், இதில் வந்து ஏதோ ஒரு அவங்க வந்து சில நியூட்ரிஷன், ஒரு சில விட்டமின்ஸை வந்து சொல்கிறாங்க, பிகாம்பிளஸோட காம்பினேஷன் இருக்குது, புரோட்டீன், அமினோ ஆசிட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஏதோ ஒரு கண்டறியப்படாத ஒரு பொருள் வந்து இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறையா பேஷண்ட்டுகளுக்கு கொடுத்து பார்க்கும் பொழுது சும்மா வந்து ஒரு இது இல்லாமல் இல்லை, செல்ஃப் எடுக்காத ஆள் அப்படி இந்த மாதிரியான இதுகள் உள்ளவங்களுக்கு கூட அந்த காம உணர்வை வந்து தூண்டக்கூடியதில் வந்து
இந்த சிலாஜித்து வந்து ஒரு முக்கிய இடத்துல இல்லை, முதன்மையான ஒரு இடத்துல வந்து வகிக்குது. அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து ஒரு அந்த டெஸ்டோஸ்டெரானை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து இதில் இருக்குது. அதே நேரம் வந்து விடாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து இருக்குது. அதே நேரம் வந்து பார்க்கும்போது அகரகர்பா அப்படின்னு சொல்கிறது ஒரு மூலிகை வந்து இருக்குது. அக்ரஹாரம்னு சொல்லுவாங்க. நாவில் வைத்தவுடன் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா உரைப்பு எடுக்கப்பட்டு எச்சிலை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய மெடிசன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா மாடர்ன் மெடிசனை எச்சிலை நிப்பாட்டுறதுக்கும் கிடையாது, எச்சிலை உருவாக்குறதுக்கும் கிடையாது. ஆனால் மம்ஸ் வந்து உங்களுக்கு குவைக்கட்டு அம்மன் வந்து உங்களுக்கு ஓரிரு பாதிப்பை பொறுத்து ஓரிரு வாரங்கள் முதல் ஓரிரு மாதங்கள் வரை இது வந்து அந்த எச்சில் சுரப்பு வந்து நின்று போயிருக்கும். சரிங்களா? அதை வந்து இந்த அக்ரஹாரம் சொல்லக்கூடிய மூலிகை வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. சரிங்களா? ஆமாம். சில பார்த்தீங்கன்னா அப்போ நாளடைவில் அந்த சுரப்பி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பட் அது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து டிலே ஆகும். அதை வந்து இது வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இருக்குது. அதே நேரம் வந்து சைஜீனியம் அரோமேட்டிக்கம்னு சொல்லக்கூடிய லவங்கம் வந்து இதில் கலந்துருக்கு. இந்த லவங்கம், ஜாதிப்பத்திரி, ஜாதிக்காய், ஆமாம், இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த காம உணர்வை பெருக்கிறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இடத்துல வந்து இது இருக்குங்க. அதாவது ஒரு வினையூக்கியாக வந்து செயல்படுது. இன்றைக்கி பிரியாணியாக இருக்கட்டும், வேறு ஏதாவது வீட்டில் போடக்கூடிய அந்த காலத்தில் பொங்கலில் போடுறதுலாம் பார்த்துன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து கலந்து இருக்குது. அப்போ இயற்கையாகவே வந்து காம பெருக்கி காம உணர்வை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து அது வந்து கொண்டு இருக்குது. சரிங்களா? அதே நேரம் வந்து குங்குமம் அப்படிங்கிற வந்து இது பண்ணியிருக்குது. இந்த குங்குமம் வந்து பார்க்க சின்ன ஒரு 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 பூவிதழுக்குள்ளே உள்ள ஒரு காம்பு, நுனி காம்பு தான் அது. அதை கிலோ கணக்கில் கொண்டு போடுறதுக்கு அவ்வளவு நம்ம முயற்சி பண்ணி எடுத்தால் தான் அது வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் வந்து செல்வந்தர்கள் வீட்டில் தான் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையும் அது வந்து வர்க்கக்கூடிய ஒரு இதாக இருந்துச்சு. அவைலபிலிட்டி ஈஸியாக இருக்கிறதுனால வந்து இது வந்து ரத்தத்தில் வந்து கலந்து இமீடியட்டாக ஒரு விட்டாலிட்டி ஆக்ஷனை வந்து உண்டு பண்ணி கொடுக்குறதுனால வந்து காமத்தை வந்து அதிகமாக பெருக்கி கொடுக்குது. சரிங்களா? அதே நேரம் வந்து கற்பூரம் வந்து கலந்துருக்காங்க, ஜாதி பழம் வந்து கலந்துருக்குறாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்டிகா பிராக்ரண்ட், ஜாதி பழம், ஜாதிக்காய், இது எல்லாமே வந்து ஆண்மையை வந்து அதிகப்படுத்துவதில் வந்து கலந்து முக்கியமான ஒரு பொருள். இந்த மாதிரியான இதெல்லாம் சேர்ந்து ஒரு கேப்சூல் ஃபார்மில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த ப்ராடக்டை பற்றி ஒரு டீப் அனலிட்டிக் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, இது என்னென்ன பண்ணுங்கிறத ஒரு இது நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே நேரம் ஒரு வழக்கம் மூலம் நம்ம சொல்கிறது வந்து எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி, அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய பர்மிஷன் இல்லாமல், அனுமதி இல்லாமல் சாப்பிடாதீங்க. அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்டதில் பொதுவான ஒரு இது. ஆமாம், சிலவங்க வந்து இந்த கூகுள் பார்த்துட்டு அது இது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொண்டு வருவார்கள். அது தெரியாது. மருத்துவருக்கு தான் தெரியும் என்ன அது செய்யும், எப்படி செய்யும், என்ன வகையான உடல்நிலைகளுக்கு என்ன மாதிரியான இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதனால் நம்ம இதில் வந்து வரும்பொழுது தயவு செய்து அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள்ட்ட ஒரு கன்சல்டிங் பண்ணி நீங்கள் இது வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இது வந்து என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். யார் பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி எழுச்சி இல்லாமல் இருக்கிறது, ஆண் தன்மையே குறைவாக இருக்கிறது, விந்தணுக்கள் ரொம்ப ஃபீபிளாக இருக்கிறது, விந்தணுக்கள் மொட்டிலிட்டியே இல்லாமல் இருக்கிறது, காம உணர்ச்சி இருந்தாலும் ஆண்குறி எழுச்சி இல்லாமல் இருக்கிறது, ஆண்குறி தண்டு துவண்டு போய் இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. நல்ல ஒரு ட்ரஸ்டடான ஒரு இது. அதே மாதிரி நான் முன் சொன்ன அந்த சுக்ல தியரியில் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்படி 6 தாதுலேருந்து வந்து எப்படி இம்யூனிட்டியை இது பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வரும்பொழுது நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராகவும் உடம்புடைய ஸ்ட்ரென்த்து, ஸ்டெமினா, பவரை இன்க்ரீஸ் பண்ணுவதிலையும் வந்து இந்த மெடிசன் வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது. இன்றைக்கி இது வந்து ஓடிசியாகவே கிடைக்குது. சில நவீன சூப்பர் மார்க்கெட்டு அதுலேயும் கிடைக்குது, மெடிக்கல்ஸ்லேயும் கிடைக்குது. ஆமாம்,
அது வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இருந்தாலும் ஒரு அரசு பதிவு பெற்ற ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய ஒரு அனுமதியின் பேரில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சில பத்தியங்கள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து சஜஷன் பண்ணால் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இந்த விந்து முந்துதலாக இருக்கட்டும், ஆண்மைத்தன்மை குறைவாக இருக்கட்டும், ஆண்குறி எழுச்சி இல்லாததாக இருக்கணும், எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு கண்கண்ட ஒரு மருந்தாக வந்து செயல்பட்டுருக்கு. இன்றைக்கி இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து மனக்குமுறலோடு இருக்காங்க. அது எல்லாமே இது வந்து சரி பண்ணி கொடுக்க வேண்டும். அதே நேரம் வயதானவர்களும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமாம், நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்து வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா ஹைப் பண்ணுங்கள். அதில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அப்போ தான் இந்த யூடியூப் வந்து நிறையா பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் காமிக்கும். அடுத்து வந்து மற்றவர்களுக்கும் பயனுள்ளாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து பணமோ பொருளோ எதிர்பார்க்கலை. நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கடந்து போயிடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும், நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் ஏதுவாக இருக்கும். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.